டைமில் வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி கிளைமாக்ஸோட சீன் மட்டும் ரிவீல் பண்ண வேணான்னு எல்லாருக்குமே வந்து ஒரு கோரிக்கை மட்டும் வச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அந்த 2 பசங்க சினிமாட்டோகிராஃபர். வணக்கம். இந்த படத்தோட கேமராமேன். இந்த படம் வந்து லைவாக பண்ணியிருக்கோம், பார்த்துருப்பீங்க. லைட்டிங்லேருந்து எல்லாமே வந்து லொக்கேஷன்ஸ்லேருந்து எல்லாமே வந்து மெனக்கெடுதல் நிறைய, தேடுதல் நிறைய இருந்தது. இல்லை அந்த லொக்கேஷன்ஸ்லேருந்து எல்லாமே மெனக்கெடல்னால் டேரக்டர் தான் சேரும். அவர் திருவள்ளூர்காரன்றதுனால திருவள்ளூர் ஃபுல்லாக எந்த லொக்கேஷன் மிஸ் பண்ணாமல் அழகாக பண்ணியிருக்கோம். அதில் அதேமாதிரி பசங்க எல்லாருமே அது ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க. அது சவுந்தரராஜன் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப வலிகளோடு அந்த படம் பண்ணியிருக்கோம். இந்த படத்தில் வந்து இன்னும் சொல்ல போனால் அந்த படம் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது உங்களுடைய நம்ம கண்டிப்பாக நல்லா சேர்ப்பீங்க. இன்னொரு விஷயம் என்ன, நீங்கள் பார்த்துருக்கீங்க, உண்மையை பார்த்துருக்கீங்க, நீங்கள் உண்மையை எழுதுவீங்க. நன்றி. முக்கியமாக இன்னொரு விஷயம், ப்ரொடியூசர் வரல இன்னைக்கு. என்னென்னா அன்னை வேளாங்கண்ணி போயிருக்காரு. அது ரொம்ப அவங்களுக்குள்ள மன்னிப்பு கேட்க சொல்லியிருந்தாரு. அது அவங்க பையனா படத்தோட எடிட்டர் வினோத் சிவகுமார். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் நல்லபடியாக ஒரு படத்தை முடித்து உங்கள் கையில் கொண்டாந்து சேர்த்துருக்கோம். இந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து மக்களை உள்ளே வர வைக்க வேண்டியது உங்களோட கடமை. அதுதான் நான் உங்கள்கிட்ட வேண்டி கேட்டுக்கிறது. மக்களாகிய உங்களுக்கு ஒன்று தான் சொல்லிக்கிறேன். ஓடிடியில் படம் வரட்டும், அப்புறமா பார்த்துக்கலான்னு வெயிட் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு நல்ல படத்தை தேட்டரில் வந்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். தயவு செஞ்சு தேட்டருக்கு வாங்க. டேரக்டர் இப்போது நீங்கள் முன்னாடி சொல்கிறேன், நீங்கள் வாங்க. இல்லை இப்போ இருக்க படங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய படங்கள், அதாவது பேன் இண்டியா மூவின்னு சொல்லிட்டு இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த கூலியும் எடுத்துக்கலாம், அதுக்கு முன்னாடி வந்த விஜய் அவர்களுடைய லியோவும் எடுத்துக்கலாம். எல்லாத்துலேயுமே கஞ்சா அந்த இது வந்துக்கிட்டே தான் இருக்குது. நான் நீங்கள் அதை எதிர்த்து இது வேணான்னு சொல்லியிருக்கிறீங்க, எந்த கான்செப்டில்? ஏன்னா நீங்கள் தமிழ் சினிமாவில் ஸ்டைல்னாவே சிகரெட் போட்டு தான் ரஜினி சார் வந்தார். அதை பார்த்தா நிறைய பேர் சிகரெட்டை பிடிச்சாங்க. சினிமாவிலேயே அதை இது பண்ண முடியலையே உங்களால். இதை எப்படி கொண்டு வர போகிறீங்க? அது இல்லாமல் இந்த சிகரெட்டை ஒழிக்காத கவர்மெண்ட்டே வேணான்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக ஒரு அடுத்த கவர்மெண்ட்டு சரியான கவர்மெண்ட் வரணுன்றதுனாலயா? இது 2 பேருக்குமே சேர்த்து தான். அப்படி இல்லை, ஒரு நல்ல விஷயத்தை எந்த கவர்மெண்ட் இருக்கும்போதும் செய்யலாம். அதனால் சொல்ல வந்தது தீர்க்கமாக சொல்லியிருக்கோம். ஏன்னா எவ்வளோ கேன்சர் பேஷண்ட் பார்க்குறோம். அது ஆரம்பத்தில் பிடிக்கிறாங்க, எதுவும் தெரிய மாட்டேங்குது, பிற்பகல் தான் தெரியுது அதோட விளைவு. அதை கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம். அதுதான் நோக்கமே தவிர வேறு ஒரு. சொல்லுங்கள் சார். இப்போ நீங்கள் போலீஸ் கேரக்டர் பண்ணியிருக்கீங்க, அதேமாதிரி உங்கள் தலைவரும் போலீஸ் அடுத்த படம் வரப்போகுது. ஸோ அதை மேட்ச் பண்ணிக்கிற மாதிரி தான் டைலாக்லாம் வருது. இந்த அரசியலே தேவையில்லைன்னு சொல்கிறீங்க. எந்த அர்த்தத்தில் சொல்கிறீங்க நாங்கள் எடுத்துக்கிறது? எந்த அரசியல் தேவையில்லை, இப்போ இருக்கிற அரசியலே தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு படத்தில் டைலாக்கே வருது. இது நான் நடிச்சிருக்கேன். இன்னொன்று, இந்த படம் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஷூட் பண்ண படம். ஜனநாயகன் இப்போ தான் வந்திருக்கு. ஸோ இது முழுக்க இயக்குனருடைய வழிகள், அவர் திருவள்ளூரில் அவர் பார்த்த வாழ்வியலை, அவர் பார்த்த குற்றங்களை ஒரு கற்பனையாக வச்சு ஒரு கதையாக எழுதியிருக்காரு. எனக்கு பிடிச்சிருந்தது, நான் நடிச்சிருக்கேன். மற்றபடி எனக்குமே இதில் ஒரு கருத்து உண்டு. புகைப்பிடித்தல் உடலுக்கு கேடு, மது இருந்ததில் வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடுன்னு சொல்கிறாங்க. அது இதனால நிறைய குடும்பங்களை இழந்தவங்களுக்கு தான் தெரியும் இதனுடைய வழி. அதனால் அவருடைய இது இருக்கவே கூடாதுன்னு சொல்கிறாரு. அதுக்கான ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் சொல்லிப்பார். இது ஒரு தனி மனிதனாக நம்ம அதை எடுக்க முடியாது, எல்லாரும் சேர்ந்து முடிவெடுக்க வேண்டியது. அதனால அது அரசியல் மாற்றங்கள், நிறைய அரசியல் தலைவர்கள் சேர்ந்து மக்களுக்கும் சேர்ந்து அது பண்ணணும். மேலை நாடுகள்லாம் இது லீகலாக இருக்குது. நிக்கோட்டின் லெவலில் கம்மி பண்ணலாம். இல்லை இந்த மாதிரி குடிசை தொழில், இந்த மாதிரி பீடி சுற்றுறவங்களுக்கு சேஃப்டி இது பண்ணி இதை பண்ணலாம் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஸோ அதை உட்காந்து பேசி மக்களுக்கு எது நல்லதோ அப்படி பண்ணக்கூடிய ஒரு ஆட்சியும் அப்படி பண்ணக்கூடிய ஒரு தலைவர்களும் வரணுன்றது தான் இந்த படத்தோட நோக்கமும். அதான் அவர் சொல்கிறார். டைரக்டர், ஒரு கொஸ்டின். இந்த படத்தில் நீங்கள், அதாவது நாங்கள் படம் பார்த்ததுக்கப்புறம் நான் புரிஞ்சுக்கிட்டது, நீங்கள் படத்தில் பயன்படுத்துகிற ஒரு கூர்மையான ஆயுதமாக நான் நினைக்கிறது திருக்குறள். அந்த ஐடியா எப்படி உங்களுக்கு தோணுச்சு? திருக்குறள், அந்த பையன் அடிக்கடி திருக்குறள் சொல்லுவாங்க. கண்டிப்பாக அந்த கரெக்டாக அந்த கிளைம் இது இல்லைன்னா உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. திருக்குறளில் எவ்வளோ பொருட்கள் இருக்குது, அதில் எவ்வளோ அர்த்தங்கள் இருக்குது. இது எளிமையாக மக்கள்கிட்ட போய் சேரது என்னென்னா லோக்கல் ஸ்லாங்கில் சொல்லலாம், வேறு எந்த ஸ்லாங்னாலும் சொல்லலாம். ஆனால் இந்த திருக்குறள் மட்டும்தான் அப்பத்துலேருந்து இருக்குது, இப்போ இல்லை எப்பவும் இருக்கும். அதை அழிக்கவும் முடியாது, அதோட வார்த்தைகளும் அழிக்க முடியாது. அந்த ஒரு காரணத்தினால்தான் திருக்குறளை மையப்படுத்தி இந்த ஒரு விஷயத்தை அந்த மெத்தடில் சொல்ல வந்தேன் நான்.
சார் மண்ணுக்கும் மக்களுக்கும் சொல்லிட்டு அண்ணன் வந்து இது பண்ணுறாரு. அவர் நிறைய சோசியல் இதெல்லாம் பண்ணியிருக்காரு, இயற்கை வளம்லாம் சொல்லியிருக்காரு. அவர் சூஸ் பண்ணிட்டு காரணம் ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா சுந்தரபாண்டியனுக்கு அப்புறம் சவுந்தரண்ணன் எங்கே அப்படின்ற மாதிரி மலையாளத்தில் போயிருந்தாரு. இப்போ பார்த்தா திரும்ப வந்திருக்காரு. இதில் நல்லா கொடுத்துருக்கீங்க. இதில் செட் ஆகுதுன்னு எப்படி கண்டுபிடிச்சி? கண்டிப்பாக இது வந்து நான் பல நடிகர்கள் எனக்கு தேர்வு சொன்னாங்க. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நான் பார்த்து ஒரு கேள்விப்பட்ட உடனே இது பண்ணிட்டேன். ஏன்னா ஒரு வெறித்தனமான ஒரு நடிகராகிறது ஒரு தன்னை எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்தாதான் ப்ரூவ் பண்ண முடியும். அந்த ஒரு விஷயத்தில் அவரோட ஏக்கங்களை நான் பல இன்டர்வியூவில் பார்த்துருக்கேன் நான். ஆனால் சரியான ஒரு கரெக்டான ஒரு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் தேர்வு பண்ணேன். என் கதைக்கு ஏற்ற கருடன் வந்து சவுந்தர பிரதர் தான். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. எனக்கு அமைஞ்சது. படத்தில் வந்து ஃபுல் ஃபைட் வச்சுருக்கீங்க, இல்லை பெரிய ஃபைட்டு முத்த காட்சிலாம் வச்சா சில பேர் நடிகர்னு சொல்லுவாங்க. அவர் என்ன சொன்னார்? அதெல்லாம் எதுவும் கதை கேட்கவே இல்லை. அந்த பக்கமே போகிற வேலையே இல்லை நம்மளுக்கு. நம்ம ஏன் நடுராத்தில் சுடுகாட்டுக்கு போனோம்? அந்த மெத்தடில் தான் எடுத்து வச்சுருக்கோம். சொல்ல வந்ததை ரைட்டாக மக்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாகவும் சொல்லணும், சுவாரஸ்யமாக இருக்குன்றதுக்காக தான். சார் முதல் படமே நல்லா பண்ணியிருக்கீங்க. ஒரு கருத்து, முக்கியமான கருத்து வந்து சிகரெட்டு இதுக்கு வந்து எதிராக இருக்குது. நீங்கள் வருங்காலத்தில் எப்படி நிறைய ஹீரோவாக நடிப்பீங்கன்னு தெரியும். ஒரு ஆக்ஷன் படமோ அடுத்து வருங்காலத்தில் இருக்கும்போது நீங்கள் சிகரெட் பிடிக்கிற காட்சியில் நடிப்பீங்களா? இப்போ இதுக்கு அடுத்து வர படத்துல கூட எனக்கு ஒரு சீன்ல வந்து சிகரெட் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா என்ன நடந்தாலும் அது மட்டும் நான் பண்ண மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த சிகரெட் காட்சி வேணாம்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா இதோட பெரிய ரீசன் என்னன்னா, அப்பா வந்து இந்த மாதிரி தான் இறந்தாரு. ஸோ இந்த கான்செப்ட்ல எப்படி இருக்கும் அப்படி தான் அப்பா இறந்தாரு. ஸோ அதனால வந்து நான் இந்த மது, சிகரெட், இந்த புகையிலை அது எல்லாமே நான் வந்து அவாய்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். முன்னணி ஹீரோக்கள் கூட நிறைய பேர் ஒரு அறிமுக சீனுனால தம் அடிச்சு தான் வராங்க. சினிமானாலே ஒரு விஜய் சொன்ன மாதிரி, ரஜினி குமார் எல்லாருமே அந்த தம் அடிக்க சீனில் வந்து வராங்க. நிறைய அரசியல் கட்சி, நிறைய சமூகங்கள் வேண்டாம், சினிமானால தான் நிறைய பேர் சிகரெட் குடிக்க கற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பெரிய ஹீரோக்களுக்கு ஒரு ரிக்வெஸ்ட்னா என்ன சொல்லுவீங்க? பெரிய நல்லா நடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. முதல்ல நல்லா பாட்டு பாடுங்க. ஏன் அந்த பாட்டை நிப்பாட்டிட்டு நடிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சா? இப்போ பாட்டு நான் பண்ணிட்டு தானே இருக்கேன், அதுக்கான ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. ஆனால் இப்போ நடிப்பு வந்து இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கு. இப்போ அடுத்தடுத்த படங்களும் வந்துட்டு இருக்கு, இந்த படமும் வந்துட்டு இருக்கு. கதாநாயகன் என்னன்னா கதையோட நாயகனா பண்ணியிருக்கேன். அதான் இது அடுத்தடுத்த படங்களும் வந்துட்டு இருக்கு. அதில் வந்து எனக்கு கொஞ்சம் டைம் அடிக்கல. கிட்டத்தட்ட எனக்கு ஒரு சாங் எடுக்கணும்னா ஒரு 3 மந்த் கிட்ட ஆகும். எனக்கு அந்த 3 மந்த் ஃப்ரீயாக இருந்தால் தான் அந்த சாங் பண்ண முடியும். பண்ணால் பெரிய படம்ன்ற மாதிரி பெரிய பாட்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இண்டிபெண்ட்டாக பண்ணுவோம். ஏன்னா இப்போ இருக்க ஜென்ரேஷன் வந்து சிம்பிளாக முடிச்சிடுறாங்க. அது எனக்கு வேணாம், நான் தனியாக காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் இண்டிபெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எத்தனை படம் பண்ணிட்டு இருக்கீங்க ஹீரோ? அது வேணாண்ணே. சரி, இந்த படத்தை விஜய் சாருக்கு போட்டு காய்ப்பீங்கன்னா விஜயோட தளபதி மாதிரி அவரு கூட இருக்கும் நடிச்சிருக்காரு, நீங்களும் நடிச்சிருக்கீங்க. 2 பேரும் தளபதி தான் போட்டு காய்ப்பீங்களா? ராஜ்மோகன் நடிச்சிருக்காரு. 3 பேர் விஜய் கிட்ட. எங்களுக்கும் அந்த ஆசை இருக்கு. பட் இன்னைக்கு தலைவர் வந்து அந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப மனசு உடஞ்சு போயிருக்காரு. நேற்று நான் பார்த்தேன், ரொம்ப உடஞ்சு போயிருக்காரு. நான் முகஸ்துதிக்காக சொல்லலை, உண்மையை சொல்கிறேன், சத்தியத்தை சொல்கிறேன். அதனால் இந்த நேரத்தில் நம்ம அதை பற்றி சொல்ல வேணாம். அவர் பார்த்து எங்களை வாழ்த்துனாருன்னா சந்தோஷம், பார்க்கலனாலும் எங்களை கண்டிப்பாக வாழ்த்துவார். தமிழ் சினிமாவில் சிகரெட்டை நிறுத்தியிருக்காங்க தெரியுமா? யாரார் நிறுத்தினாங்கன்னு தெரியுமா? எந்தெந்த ஆக்டர்னு தெரியுமா? சிவகார்த்திகேயன், தனுஷ், கார்த்திக் 3 பேரும் அவங்க படத்தில் சிகரெட் அடிக்க மாட்டேன்னு சொல்லி படத்தில் நடிச்சாங்க. ஸோ அதை கூட நீங்கள் சில இடத்துல காட்டியிருக்கலாமோன்னு தோணுச்சு. ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே அதான் மாசின்னு தொடங்கினாவே வாயில் சிகரெட் வச்சுக்கிட்டு ரஜினி சார்லேருந்து எல்லாருமே கொண்டு வராங்க. ஸோ ஒருவேளை படத்தில் சினிமாவை தான் அதிகமாக வெளியில் ப்ரொஜெக்ட் அதிகமாக எல்லாருமே பார்க்கக்கூடியது. ஸோ அதை நீங்கள் காமிச்சிட்டு அதை நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்கலாமே. ஏன்னா கவர்மெண்ட்டை சொல்கிறதுக்கு பதில் கூட இது கவர்மெண்ட் இல்லை, அதை வந்து அவங்கள பற்றி சம்மந்தப்பட்டது இல்லை. இது முழுக்க பார்த்தீங்கன்னா உண்மை சம்பவம் போல தான். நான் திருநெல்வேலி மாவட்டம்லாம் போயிருக்கேன். நான் போயிட்டு இது எல்லாமே நான் அனலைஸ் பண்ணியிருக்கேன். நான் அந்த ஒரு பீடி 1000 பீடி சுற்றினா எவ்வளோ பணம் வரும்? 200 வரும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் எல்லாமே போயிட்டுனா 165 ரூபா மட்டும் தான் அவங்க கை போகுது. இதுக்காக வந்து அதோட பின்விளைவு தெரியாமல் ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. இது இல்லைன்னா எவ்வளோ விஷயம் இருக்குது. அதனால தான் நான் அவ்வளோ டீட்டெயிலாக சொல்ல வரேன். டேரக்டர் சார், இஸ்லாமிய தோழர் பண்ணாத விஷயத்த நீங்கள் வந்து படத்தில் ஒரு காட்டியிருக்கீங்க. அது எவ்வளோ எதிர்ப்பு வரும்னு தெரியுமா? அது தெரிஞ்சுதான் பண்ணிடல. சொல்லுங்கள். அதான் அந்த காட்சி கொஞ்சம் முன்னாடி வந்து ரிவீல் பண்ணாதீங்க. ஏன்னா இஸ்லாமிய பண்ணாத ஒரு அந்த வார்த்தையோட சொல்ல மாட்டாங்க. ஆக்சுவலி அது இவர் ரிசர்ச் பண்ணி பேசுங்க. இல்லை, இப்போ இவர் அதை வந்து ரிசர்ச் பண்ணி இந்த படத்தில் கற்பனையாக தான் பண்ணியிருக்காரு.
எதுவுமே இதுல உண்மை கிடையாது. இந்த படம் முழுக்க முழுக்க இவருடைய பொது சிந்தனையும் வழிகளையும் ஒரு கற்பனையான ஒரு கதையா திரைக்கதையை அமைச்சு கொடுத்துருக்காரு. அது ஒரு சில தவறுகள் இருந்தா மன்னிச்சுக்கன்னு முன்னாடியே சொல்லிட்டாரு. நம்ம அத கற்பனை யாராவது மனசை புண்படுத்திருந்தா நானும் சேர்த்து மன்னிப்பு கண்டிப்பேன். ஹேர் ஸ்டைல் நல்லா இருந்தது. வருங்கால படங்கள்ல அந்த ஹேர் ஸ்டைல கண்ணி பண்ணுவீங்களா? அந்த சில சீன்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த டான்ஸும் நல்லா இருந்தது. சொல்லுங்க. ஹேர் ஸ்டைல் வந்து நான் அப்போது சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் ஒரே ஹேர் ஸ்டைல் தான். இப்போ கூட அதே ஹேர் ஸ்டைலில் தான் இருக்கேன். அதில் வந்து நான் அந்த முடி தூக்கி போடுறது உங்களுக்கு தனியாக காமிச்சிருக்கலாம். அதுக்கு வந்து அண்ணன் தான், ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு மேனரிசம் அதில் வச்சிருப்பாரு. ஸோ அது முடி தூக்கி போடுறதா நம்ம தனியாக தெரிஞ்சுக்கலாம். நான் அப்போது ஒரே ஹேர் ஸ்டைல் தான் நான் மீட்டு. வருங்காலத்தில் கெட்டப் மாற்றணும், ஒரு போலீஸ் கேரக்டர் நடிச்சிங்கன்னா அந்த மாதிரி வைக்க முடியாது. ஆமாம் கரெக்டாக. அப்போ வேணும்னா கட் பண்ணி அதுக்கு இப்போ வர படம் இப்போ இருக்க சுச்சுவேஷனில் படங்கள் வந்து தேட்டர் வந்து கிடைக்கவே இல்லை. அதே போல் தேட்டர் கிடைச்சாலும் பெரிய படங்கள் முந்திக்கிட்டு வந்துட்டு நம்ம படத்தை வந்து உள்ளே வராத அளவுக்கு தடுத்துடுது. உங்களுக்கு கரெக்டான நேரம் அமைஞ்சிருக்கு. ப்ரொமோஷன் இல்லாமல் நிறைய படங்கள் வெளியே போயிருக்கு. இந்த படத்துக்கு எந்த மாதிரியான ப்ரொமோஷன் பண்ண போறீங்க? மக்கள் தான், மீடியா தான், நீங்கள் தான். வேற எனக்கு உங்களை விட எனக்கு ப்ரொமோஷன் உண்மையிலே இல்லை. எனக்கு உண்மையை உரைக்க சொல்கிறது வந்து பத்திரிக்கை மட்டும்தான். அதை நம்பி தான் முழுக்க முழுக்க இருக்கேன். சேர வேண்டிய இடத்துல சேர்த்துருக்கேன். சேர்க்க வேண்டியதை நீங்க சேர்க்கணும் கண்டிப்பா. சார் அதே மாதிரி பேனர்ல அகைன்ஸ்ட் தி வால் போட்டு ராம் அப்துல்லா ஆண்டனி போட்டிருக்கீங்க. எதை மென்ஷன் பண்ணுறதுக்காக சொல்லியிருக்கீங்க? எதுவும் இல்லை. அந்த ஜெகத்தினை எதிர்த்து வந்து மேலே போட்டு பாருங்க. ஜெகத்தினை எதிர்த்து ராம் அப்துல்லா ஆண்டனி. சார் அதே மாதிரி வந்து திருக்குறள் வந்து ஒரு மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. அது வந்து ராம்ன்ற கேரக்டரை வச்சு தான் பண்ணியிருக்கீங்க. ஏன் வந்து ஒரு அப்துல்லாவோ ஒரு ஆண்டனியோ வச்சு நீங்க ஏன் சொல்ல வைக்கல? இது பொதுவாக பார்த்தீங்கன்னா ஏன் எப்பவுமே அந்த ஒரு கேரக்டர் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கீங்க. ஓகே, அது காமனா இருக்கணும்ன்றதுக்காக பண்ணிருக்கீங்க. ஏன் அந்த ராம் கேரக்டர் மட்டும் தான் திருக்குறள் சொல்லணுமா? இது வந்து அப்துல்லாவோ ஆண்டனியோ செய்யணும்லாம் எதுவும் கிடையாது. ஒருத்த மூலக்காரன், ஒருத்த வேலைக்காரன், மொத்தம் 2 பேரும் அது 3 பேருக்கும் ஒவ்வொரு டேலண்ட்டை காமிச்சேட் பண்ணாங்க. அதுதான். ஒருத்த மூலக்காரன், ஒருத்த வந்து ஐடியா பண்ணுவான், ஒருத்த வேலைக்காரனா அந்த பாய். நீங்க எவ்வளவு பெரிய மூலக்காரனா அந்த மூலக்காரனாவோ வந்து அப்ரிஷியேட் தாங்க பண்றேன் ஐயா. உங்களை அப்ரிஷியேட் தான் பண்றேன். போயார் அடுத்து யாரு கூடயாவது ஹீரோயின் கூட டுவேட் பண்ணணும்னு ஏதாவது மனசுல ஆசை இருக்கு? ஏதாவது பிடிச்ச ஹீரோயின்? அவனுக்கு நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. நான் இங்கேயே பாத்துட்டேன். எங்க அது அக்கானா என்னடா நீங்க? சரி நான் சொல்லவே இல்லப்பா, நீயே தான் சொல்ற. அதுதானே நீங்க பாத்துட்டீங்கன்னா நான் ஒருத்தவங்க தான் மாட்டிக்கினே மாட்டி விட்டீங்க. ஹீரோயின் யாராவது சொல்லுங்க. யாரு கூடயாவது நடிக்கணும்னு ஆசை இருக்கா? அந்த மாதிரி எதுவும் இல்ல சொல்லிருக்கான், ஆனா சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. பரவாயில்ல, கூச்சப்படாதீங்க, சொல்லுங்க. நல்லா நான் இந்த மாதிரி எதுவுமே சொன்னது இல்ல. அந்த விசுவாசம் படத்துல அஜித் சார் பொண்ணு வருது இல்லையா? அவங்க பேர் என்ன? அந்த பொண்ணு கூட ஹீரோயினா நடிக்கணும்னு இப்பதான். ஐயோ சாரி, அந்த பொண்ணுக்கு ஹீரோவா நடிக்கணும்னு சொன்னேன். அப்படியே தம்பி உங்களோட அப்டேட் சொல்லுங்க. நான் என்னென்ன படம் போயிட்டு இருக்கு, என்னல ஹீரோவா பண்றீங்க? இப்போ சாயாவனம் அடுத்த மாசம் ரிலீஸ் பண்ற பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அதுல ஹீரோவா பண்ணிருக்கேன். நான் வயலன்ஸ்னு ஒரு படம் பண்ணிருக்கேன். சிரீஷ், பாபி சிம்மா, யோகி பாபுவோட ஒரு காம்பினேஷன் சப்போர்ட்டிங் லீட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு வரதா படம்? இல்ல எல்லாமே ப்ரொடியூசர் கையில தான் இருக்கு. உங்களுக்கு எல்லாம் தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லைங்க ஐயா. இந்த படத்தையே நாங்க தேட்டர் கொண்டு வரதுக்குள்ள போயிடுச்சு. இப்ப பாருங்க, மணி 11. உங்களை நினைச்சாலும் எங்களுக்கு பாவமா இருக்கு. எங்களுக்கு வேற இதை விட்டா வேற வழியும் இல்லை. இப்ப நீங்க சத்தியமா சொல்றேன், நீங்க எல்லாமே எங்களுக்கு கடவுள் மாதிரி தெரியுறீங்க. கண்டிப்பா உண்மையாதான். இப்போ நான் ஒரு நாள் வந்து இந்த சம்பவத்தை நான் சொல்லியே ஆகணும். இந்த படம் நின்று போச்சுங்க, வராதுன்னு தெரிஞ்சு போச்சு. இவரு கிட்டத்தட்ட இந்த ஆக்சிஜன் மாஸ்க் வைக்கிற மாதிரி கோமால இருக்கு. அப்புறம் வந்து போராடிட்டு இருக்காரு. கற்பனையா தான் சொல்றேன், அதோட போராடிட்டு இருக்காரு. அப்போ ஒரு ப்ரொடியூசர் வர்றாரு, கிளமன் சுரேஷ். மறுபடியும் ஸ்டாப் பண்றாங்க. அந்த பஞ்சாயத்து வந்து ஒரு இடத்துல நிக்குது. 2 பேர் கண் கலங்குறாங்க. ப்ரொடியூசரும் கண் கலங்குறாரு, டைரக்டர் நான் மட்டுமே சாட்சி. அப்ப எனக்கு செம்மையா கோவம் வருது. என்னால எதுவுமே எதிர்த்து கேள்வி கேட்க முடியல. அங்க நீதி கிடைக்க வேண்டிய இடத்துல நீதி கிடைக்கல. அப்ப கூட சொல்றாரு, அப்ப நினைச்சிருந்தா அந்த ப்ரொடியூசர், இப்ப புதுசா வந்த ப்ரொடியூசர் என்ன பண்ணிக்கலாம்னா, பணத்தை வாங்கிட்டு வெளியே வந்திருக்கலாம். அவங்க 2 பேரும் வெளியே வந்திருக்கலாம். போட்ட பணத்தை சேஃபா வெளியே வந்திருக்கலாம். அவங்க விட்டு கொடுக்கவே இல்லை. பணம் போனாலும் பரவாயில்ல, நான் மறுபடியும் பணம் போட்டு டைரக்டர் இவரை வச்சுதான் நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி கண்கலங்கி நின்னாங்க. காரணம் இவருடைய உழைப்பு, இவருடைய உண்மை, இவருடைய நேர்மை, இவருடைய 8 வருஷ உழைப்புக்காக அவர் வந்தார். இதுக்காக சொல்ல வரேன்னா, இவ்வளவு போராட்டத்தையும் தாண்டி தான் இங்க வந்திருக்கோம் நாங்க. அதனால இந்த படத்தை மேலும் மேலும் நீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை எழுதி மக்களுக்கு கொண்டு போய் ராம் அப்துல்லா நல்ல ஒரு 2 வார்த்தை பேசுங்க. ஒரு நன்றி சொல்லுங்க.
எப்படி உங்க மேனரிசம் பண்ணுது அப்துல்லா? நல்லா பண்ணிருக்கீங்க. எல்லா மீடியாவுக்கும் வணக்கம். நான் புதுமுகம் அஜய் அனால். இந்த படத்தை பார்த்து நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, டேரக்டருக்கு தேங்க்ஸ் சொல்ல முடியும். ஏன்னா வேற எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா எனக்கு பெரிய கேரக்டர் கொடுத்துருக்காங்க. எடுத்தோன்னே யாருக்கு ஹீரோ கொடுத்துட மாட்டாங்க. ஒன் ஆஃப் த ஹீரோ கொடுத்துருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் டு ஜெயவர் சார். அப்புறம் இந்த பையன் வந்து டிசைனர் கிப்சன் சாரோட பையன். இந்த திமிர் பிடிச்சவன் அந்த மோஷன் போஸ்ட்லாம் பண்ணுவாங்க இல்லையா, பெரிய டிசைனரோட பையன். இது என் தம்பி அர்ஜுன். எங்கள் திருவள்ளூர் மாவட்டத்தில் நாங்களும் ஒன்றா ஒரே வீட்டு பக்கத்தில் இருக்கோம். ஏழ்மை குடும்பத்தில் பிறந்தவங்க தான் நாங்கள். அதுதான் எங்கள் டேரக்டர் ஜெயவட அண்ணன் இல்லைன்னா நான் இந்த இடத்துல இல்லை, வருகிறது தான் எல்லாமே. அண்ணன் தான் எனக்கு எல்லாமே. ஓகே சரி, உன்னுடைய ஸ்டைலில் ஏதாவது பண்ணிடு, அந்த பண்ணி மாதிரி கத்துரு. படம் பார்ப்போங்கன்னு சொல்லி எல்லாரும் தேட்டருக்கு வந்து படம் பாருங்கன்னு சொல்லி எல்லாரும் தேட்டருக்கு வந்து படம் பார்த்துருங்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.